ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது கொழுக்கட்டை மோதகம். அதுக்கு தேவையானது பயறு வறுத்தெடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே தான் வறுக்கணும், அவியக்க கரையாத மாதிரி இருக்கணும். அப்போ நல்லாவே வறுத்து இப்படி நீட் பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது சர்க்கரை தூள் சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கு. அதுக்கு பிறகு தேங்காய்ப்பூவும் 1 கப் எடுத்துருக்கிறேன். மற்றது அவிச்சமா, அதோட அரிசிமா கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அவிச்ச கோதுமைமா, அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கிறேன். மற்றது உப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ பயரை அவிக்க போகிறேன். பயரை அவிக்கும்போது நிறைய தண்ணி விடாமல் ஒரு அளவு தண்ணியை விட்டு தானே அவிக்க போகிறேன். இந்த மிஞ்சிற தண்ணியை ஊற்றாத மாதிரி, அப்படியே அது அவ்வளோ அவிஞ்சு தண்ணியோட கணக்காக வர மாதிரி தான் நான் இப்போ இதன்றேன். தண்ணி அந்த பயரை விட ஒரு கொஞ்சம் மேலே அணிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பயர்களை பொறுத்து, சில பயர் டக்குண்டு அவிஞ்ச மாதிரி வந்துடும், சிலது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி தண்ணி காணாட்டி பிறகு விடலாம். லைட்டாக உப்பும் கொஞ்சம் போட்டு தான் அவிய வைக்க போகிறேன். இப்போ நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுது பாருங்கள். தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பற்றிட்டு இந்த டைமில் இருக்கேக்க தான் அந்த ஓகேயாக இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளுடன் செய்யக்குள்ளே அதுக்கு பிறகு இப்போ சர்க்கரையை ரெடி பண்ணுவோம். சர்க்கரை நார்மலாக தூளாக தான் இருக்குது, ரெண்டாலும் அந்த குட்டி குட்டி இதுகள் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் லைட்டாக ஒரு உரிக்கின மாதிரி செய்து போட்டு தான் அடுத்த கட்டம் நாங்கள் தேங்காய் போட மிக்ஸ் பண்ணி செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் விட்டு சூடாக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக கணக்கையில் அந்த இளகிறதுக்காக மட்டும், அதுக்கு பிறகு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே தான் பயரை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தேங்காய் பூவையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டு வரைக்க குழையாத மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் பயரை அந்த நல்ல அளவான இதாக எடுத்தபடியாக குழையாது. அந்த அடியில் பாருங்க, இப்போ ஒரு அந்த சர்க்கரையில் தண்ணி ஒன்று இருக்குது, அது வத்தோணும். அப்போ தான் எங்களுக்கு உள்ளுடன் அந்த கசியாத மாதிரி இருக்கும் மாவுக்கு வைக்க. அப்போ அதை வடிவாக கவனிக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே தண்ணி அவ்வளவும் வத்தி வரும் மட்டும் நாங்கள் சரியான சூடு குறைச்சி அடுப்பிலையே வச்சு அந்த வரட்டின மாதிரி எடுக்கணும். அப்போ தான் உள்ளுடன் நல்லொரு இதாக வரும். இப்போ பாருங்கள், உள்ளுக்கு எல்லாம் நல்லா வற்றி நல்லா அளவாக வந்துட்டுது. வற்றி வர்ற டைமில் தான் நாங்கள் அதுக்கு ஏலக்காய் பவுடரும் போடணும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் தூவி போட்டு அதுக்கு பிறகு இந்த பதத்தில் எடுத்தோம்னா ஓகே. இப்போ உள்ளுடன் ரெடி ஆகிட்டுது. இதை அப்படியே இறக்கிட்டு ஆற வச்சுட்டு தான் நாங்கள் மாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ அதை ஆறுறதுக்கு இடையில் நாங்கள் இப்போ மாவை குழைச்சோம்னா ஓகே பண்ணுவோம். இடியப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் குழைக்க வேணும். நான் முதல்ல ஒரு இடியப்பம் வைக்கிற வீடியோ விட்டேன். நான் அதில் விளக்கமாக சொல்லியிருப்பேன் எப்படி சாஃப்டாக குழைக்கிறேன். அது பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். நார்மலாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு விட்டீங்கன்னா அதுதான் கணக்கான ஒரு பதமாக இருக்கும். மற்றது அதோட இப்போ தண்ணிக்குள்ளேயே தேவையான உப்பையும் நான் போட்டிருக்கிறேன். மாவுக்க போடையில் தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு தான் விடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டே குழைச்சிடுங்க. ஆக களியாகவும் குழைச்சிடாதீங்க, ஆக இறுக்கமாகவும் குழைச்சிடாங்க. நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க விளங்கும். இந்த பதம் தான் சரியாக பிடிக்கிறதுக்கு ஓகேயாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வட்டமாக எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி உருட்டிட்டு ஒருக்கா இந்த மாதிரி 2 கையாலையும் ஒரு லைட்டாக அமர்த்திக்க எங்களுக்கு அந்த வட்டம் பிடிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த சைட் பக்கத்தால் இந்த மாதிரி அமர்த்தி கொண்டு வர ஒரு விரலை உள்ளுக்கு நடுவுக்கமாகி வச்சுக்கொண்டு சைட்டால் இப்படி அமர்த்தி கொண்டு வர அப்படியே வளைஞ்ச தன்மை ஒரு வரும். வளைஞ்ச தன்மை வரைக்கும் அந்த கையை மேலே கொடுத்து கொண்டு இப்படியே செய்தோம்னா அப்படியே ஒரு வட்டமாக எங்களுக்கு சுகமான ஒரு இது வரும். மற்றது இப்போ கையில் சாதுவாக ஒரு கொஞ்சம் மாவை இதண்டு போட்டு இப்படி இந்த மாதிரி செய்தீங்கன்னா இன்னும் கையில் ஒட்டாத மாதிரி சுகமாக இருக்கும். சில பேர் எண்ணெய் பூசுவினோம், ஆனால் எண்ணெயை விட லைட்டாக மாவை தொட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமெண்டு இந்த மாதிரி செய்தீங்கடா ஓகே. உங்களுக்கு அதை கையில் பிடிக்கே தெரியும் எங்கே கூடமாக இருக்கும். அந்த இடத்த அப்படி கையால் இது பண்ணினீங்கன்னா அது நல்ல ஒரு வட்டம் வந்துடும். திருப்பியும் செய்து காட்டுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி செய்து போட்டு அந்த வெடிப்புகள் இருந்தால் அதை அமர்த்தி அந்த வடிவா இதண்ட மாதிரி செய்து விடுங்க. ஏன்னா வெடிப்பு முதலே இருந்ததுண்டா திருப்பி வட்டம் செய்து கொண்டு வைக்க பிரிய பார்க்கும். அதை கவனமாக பாருங்க. இந்த மாதிரி சரியான ஒரு சுகம் இப்படி மாதிரி பிடிக்கிறது. கொழுக்கட்டையில் மெயினான விஷயம் வடிவாக பிடிக்கிறது. நீங்கள் அங்கே இடங்களில் மொத்தமாக விட்டீங்கன்னா நாங்கள் இப்போ கொழுக்கட்டையோ மோதகத்தை சாப்பிடக்க மாவின் மொத்தத்தன்மை இருந்தால் அந்த டேஸ்ட் ஒன்று வராது. அப்போ உள்ளுடனோட சேர்ந்து லைட்டான ஒரு மொத்தம் இருந்தால் தான் நல்ல ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி அளவாகவே உள்ளுக்கு வையுங்க. கூட வச்சிங்களா அந்த வெடித்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அளவாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் பக்கத்தால் இப்படி அமர்த்திட்டு இந்த மாதிரி வடிவாக ஃபுல்லாக அமர்த்திட்டு உங்களுக்கு எதாவது டிசைன் வேணுமெண்டா டிசைன் போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி கரண்டியால் போட்டிங்கன்னா இன்னும் சுகமாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக
இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு மற்ற பக்கத்துக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் வடிவுக்கு தானே இதெல்லாம் போடுறது, சாப்பிட்றது தானே. ஓகே, இந்த மாதிரி வடிவை கலக்கி அடிச்சுக்கி விடலாம். மற்ற பக்கம் போடுற விரும்பினவையும் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி வட்டமாக செய்து கொஞ்சத்தை வச்சு போட்டு செய்கிறேன். எல்லா மாவையும் நான் வட்டமாக இதெண்ணையில் முதல்ல கொஞ்சமாக செய்து உள்ளுடனே வச்சு போட்டு தான் திருப்பி இது பிடிக்க போகிறேன். ஏன்னா இந்த மேல் பக்கம் இருக்குல்ல அது காஞ்சிடும். இப்போ நான் கணக்கு எல்லா மாவையும் செய்து வச்சோம்னா மேல் பக்கம் காஞ்சிடும். அடுத்ததாக நாங்கள் உள்ளுடன் வைக்கிறதுக்கு இடையில இப்போ உதவிக்கு உங்களுக்கு ஆக்கள் இருந்தால் ஒரு ஆள் பிடிக்க ஒரு ஆள் டக்கு டக்குண்டு இது வைக்கலாம். ஆனால் வெளிநாடுகளில் அது இல்லை தானே. அப்போ நாங்களே செய்ய வேண்டாம், கொஞ்சம் முதல் செய்து அதுக்கப்புறம் உள்ளுடனே வச்சு போட்டு திருப்பி தான் வட்டம் பிடிக்கணும். ஓகே, பிறகு மோதகம் நார்மலாக பிடிச்சு காட்ட தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரியும். நான் செய்கிறத சிறப்பாக செய்யணுமென்றதுக்காக மோதகத்தையும் செய்து காட்டுறேன். நடுவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு டக்குண்டு இப்படி குழி மாதிரி அமர்த்தாதேங்கோ. ஏன்னா அதில் முன்பக்கம் நிறைய மாதிரி வந்தால் அந்த சாப்பிடைக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. அப்போ அதை உள்ளுக்கு இப்படி உள்ளுக்கு நல்லா இதண்ட மாதிரி இதண்டுட்டு வடிவாக அந்த ஓட்ட விழாத மாதிரி முன்பக்கம் கூறி எடுக்கணும். ஏன்னா சில பேர் மோதகத்தை பொரிச்சும் செய்கிறவ, அந்த பொரிச்சு செய்கிற டைம் அந்த இடைவெளிக்கால உள்ளுக்கு எண்ணெய் போகாத மாதிரி அந்த நல்ல வடிவாகவே கூரை பிடிச்சோம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி முன்னுக்கு பிடிச்சோம்னா முன்னுக்குமா தள்ளின மாதிரி இருக்காது, அளவாக இருக்கும். இப்போ நான் அவிக்கியக்குள்ள இந்த தட்டில் வச்சு தான் அவிக்க போகிறேன். இந்த மாதிரி 2ஆக வைக்க போகிறேன். எப்படி மாதிரி 2 வச்சு இடியப்பத்தை இப்போ இட்லி அவிக்கிற சட்டிக்கு தான் வைக்கிறேன். இந்த மாதிரி இடியப்பத்தட்டுக்க வச்சு வைக்கிறேன், கணக்க வைக்காமல். ஓகே, அவிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.